இப்போ ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். 28 செக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ 29 இருந்து பார்க்கலாம். 29 என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஆல்டர்னேட் பிரேயர் ஃபார் ரெசிஷன் இன் சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். கோர்ட்ல போய் ஒரு கேஸ் கொடுத்து நீங்க எனக்கு இதை ஸ்பெசிபிக் செய்தாங்க அப்படின்னு கேட்கும் போதே அஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஒரு பிரேயர் வைங்க. அது உங்களால அது ஆர்டர் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு முடியாதுன்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா அதை கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஒரு இடத்த எழுதி கொடுக்காங்காரு, வாங்குதாங்காரு, நடக்கல. அப்ப இவர் என்ன செய்வார், செல்லர் போய் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வேணும். அப்ப கோர்ட்டு பையருக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, இந்த பணத்தை 100 மாசத்துக்குள்ள கொடுத்துரு, நீ அதை எழுதி வாங்கிக்கோன்னு. அப்படி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸுக்கு பிளைண்ட் கொடுக்கும் போதே பிளைண்டிஃப் என்ன செய்யலாம், அஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் இன் கேஸ் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டர் கொடுக்க முடியலன்னு சொன்னா ஆர்டர் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் தி கான்ட்ராக்ட் அப்படிங்கறத செக்ஷன் 29 சொல்லுது. 30 கோர்ட் மே ரிக்வயர் பார்ட்டிஸ் ரெசெண்டிங் டு டூ ஈக்விட்டி. அதாவது ஒரு ஆர்டரை கேன்சல் பண்ணியாச்சு, கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியாச்சுன்னா நியாயமா என்ன செய்யணும், என்ன பணம் கிடைக்கும் அந்த பணத்தை இவருக்கு திருப்பி கொடுத்துடணும், அவருக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துடணும். இப்போ உதாரணத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடணும், அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியாச்சுன்னு. டேமேஜஸ் வாங்குறது வேற, நார்மலா கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணா இவங்க 2 பேரும் இருந்த பொசிஷனுக்கு அப்படி போகணும். அதுல போக காம்பன்சேஷன் வேணுமானா அது காம்பன்சேஷன் கோர்ட்டு ஆர்டர் கொடுப்பாங்க. அடுத்தது சாப்டர் 5 கேன்சலேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போகலாம். எனி பர்சன் அகைன்ஸ்ட் whom a written instrument is void or voidable and who has reasonable apprehension that such instrument if left outstanding may cause him serious injury. அதாவது ஒரு அக்ரிமெண்ட் வச்சிருக்காங்க, நான் எழுதி கொடுத்தது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வச்சிருக்காங்க, அதை நீங்க அப்படியே விட்டீங்கன்னா எனக்கு இன்ஜுரி வரும், அதாவது நான் பாதிக்கப்படுவேன் அப்படின்னு சொன்னா கோர்ட்ல போய் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஏ பிக்கு இடத்தை எழுதி கொடுத்தாரு, பி அவரோட வாரிசு சிக்கு வந்துட்டு, பி யாருக்கும் எழுதி கொடுக்கல ஆனா இறந்துட்டார், சி கைக்கு ப்ராப்பர்ட்டி போயிட்டு. ஆனா வேற ஒரு ஆளு டி ஒரு டாக்குமெண்ட கையில வச்சிருக்காரு, செத்து போன பி எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு, ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட். ஏயோட இடத்த பி வாங்கியிருந்தாரு, பி யாருக்குமே எழுதி கொடுக்கல, செத்து போயிட்டாரு, அவரோட பையனுக்கு வாரிசுதாரர்னு வந்துட்டு, சிக்கு வாரிசுதாரர்னு வந்துட்டு. ஆனா டிங்க ஒரு ஆள் என்ன செய்தாரு, ஒரு டாக்குமெண்ட கையில வச்சிருக்காரு, இறந்து போன பி எனக்கு எழுதி தந்தாருன்னு ஒரு ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட். இது அப்ப வெளியே இருந்தாருன்னா யாரு பாதிக்கப்படுவா, பியோட மகன் சி. ஏன்னு சொன்னா அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி அவனுக்குள்ளது வேற ஒரு ஆளு கையில இருக்குன்னு. சி கோர்ட்ல போயிட்டு இப்படி ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஆளை கையில வச்சுக்கிட்டு இருக்காரு, இது இருந்தா எனக்கு இன்ஜுரி, எனக்கு பாதிப்பு வரும், அதனால நீங்க அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது எனி பர்சன் அகைன்ஸ்ட் whom a written instrument is void or voidable, அது void, ஏன்னா அப்பா எழுதியே கொடுக்கல, இவனை ஒரு ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. Who has a reasonable apprehension that such instrument if left outstanding may cause him serious injury. அவன் இது வெளியே இருந்ததுன்னா எனக்கு பாதிப்பு வரும்னு ஒரு பயம் இருந்ததுன்னா அவன் கோர்ட்ல போய் கேட்கலாம். கோர்ட்ல கேட்டு அந்த ஆர்டரை, இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அது கான்ட்ராக்ட் இல்ல, அது இன்ஸ்ட்ருமெண்ட், ஏன்னா அவனே எழுதி வச்சிருக்க ஒரு ஃபோர்ஜரி இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படி கவர்மெண்ட் அப்படி கோர்ட்டு கேன்சல் பண்ணாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி யாரு ரெஜிஸ்ட்ராரோ அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க கோர்ட்ல இருந்து. இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, நான் பார்த்தேன், அது ஃபோர்ஜ்டு, அதனால கோர்ட் அதை கேன்சல் பண்ணியாச்சு, நீங்களும் இதை உங்க புக்கில் சேர்த்துக்கிடுங்கன்னு அவர் அந்த புக்கில் எழுதி வைக்கணும். அதே மாதிரி வாட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மே பி பார்ஷியலி கேன்சல்டு, சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்ஷியலா கேன்சல் பண்ணலாம். When an instrument is in evidence of different rights of different obligation, the court may in a proper case cancel in part and allow it stand for residue. அதாவது ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ல 5 பேருக்கு லைபிலிட்டி இருக்கு, அப்படி இருக்கும்போது ஒரு ஆளோட லைபிலிட்டி மட்டும் ஃப்ராடு கிரியேட் பண்ணியிருக்காங்க, அப்ப அதை மட்டும் கேன்சல் பண்ணலாம்.
ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஏ எழுதி கொடுக்காரு, பி அக்செப்ட் பண்ணாரு, சிக்கு போச்சு, டிக்கு போச்சு, இக்கு போச்சு, அப்படி ஒரு என்டாஸ்மெண்ட்ல வரிசையா போய்கிட்டே இருக்கு. 5 பேருக்கு போச்சு. ஒரே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஆல் என்டார்சிஸ் ஆர் லைபிள் ஆன் த இன்ஸ்ட்ருமெண்ட். அதுல ஒரு ஆளோட சிக்னேச்சர் மட்டும் ஃபோர்ஜ்டு. ஏ எழுதினாரு, பி அக்செப்ட் பண்ணாரு, பி சிக்கு கொடுத்தாரு, சி டிக்கு கொடுத்தாரு. நடுவுல ஈங்க ஒருவரோட என்டாஸ்மெண்டா ஃப்ராட் பண்ணிட்டாங்க, அவரோட கையெழுத்து இல்ல. அடுத்து எஃப்க்கு போகுது, ஜிக்கு போகுது, எப்படி வரிசையா போய்கிட்டே இருக்கு. எல்லாருமே இன்ஸ்ட்ருமெண்ட்ல லைபிள். கோர்ட் என்ன சொல்லுவாங்க, யாரோட கையெழுத்து ஃப்ராடா இருக்கோ, யாரோட என்டாஸ்மெண்ட் ஃப்ராடா இருக்கோ அதை மட்டும் கேன்சல் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் பார்ட்லி கேன்சல். கோர்ட் நினைச்சா பார்ட்லி கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி பவர் டு ரிக்வயர் பெனிஃபிட் டு பி ரெஸ்டோர்ட் ஆர் காம்பன்சேஷன் டு பி மேட் when instrument is cancelled or is successfully resisted on being void or voidable. அதாவது ஒரு அக்ரிமெண்டா வாய்டபிள்னு கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா ரெஸ்டோர் த பெனிஃபிட்ஸ். யார் யார் எங்கெங்க என்னென்ன பெனிஃபிட் வாங்கியிருந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு மைனர் பெனிஃபிட் வாங்கியிருக்காரு. அது if a suit is void by reason of his not having been competent to contract under section 11 of contract act. ஒரு மைனர் நான் மேஜர்னு சொல்லி கான்ட்ராக்ட கொடுத்துட்டாரு, கொஞ்சம் பெனிஃபிட் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், அந்த வாங்கின பெனிஃபிட்டை திருப்பி கொடுக்கணும். அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், சப்ஜெக்ட் டு ஹிஸ் எஸ்டேட், எவ்வளவு அவரு லாபம் அடைஞ்சிருக்காரோ அதை வாங்கணும் அப்படிங்கிறது. இனி செக்ஷன் 6 டெக்ளரேட்டரி டிகிரி. டெக்ளரேட்டரி டிகிரின்னா என்னன்னு செக்ஷன் 34 சொல்லுவாங்க. டிஸ்கிரிஷன் ஆஃப் கோர்ட் as to declaration of status or right. ஒரு ஆளோட ஸ்டேட்டஸ் அல்லது ஒரு ஆளோட ரைட்டை டெக்ளேர் பண்ணதுக்கு கோர்ட்டுக்கு உரிமை இருக்கு, பவர் இருக்கு. எனி பர்சன் entitled to any legal character or any right as to any property may institute a suit against any person denying or interested to deny his title to such character or right. ஒரு ஆளுக்கு உரிமை இருக்கு, அடுத்தவன் உனக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப அவனுக்கு அகைன்ஸ்டா கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துட்டு டெக்ளரேஷன் வாங்கலாம். உதாரணத்துக்கு ஏ இன் லாஃபுல் பொசிஷன் ஆஃப் த லேண்ட், அவர் சட்டபூர்வமா ஒரு இடத்த வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா பக்கத்துல இருக்க வீட்டுக்காரர் சொல்லுதாரு, எனக்கு இதுல பொது பாதை இருக்கு, இது பொது வழி, நான் இதை உபயோகிக்கேன் அப்படின்னு சொல்லுதாரு. ஏயோட ப்ராப்பர்ட்டி அப்சல்யூட் ரைட் இவரே கையில வச்சிருக்காரு. ஆனா பி என்ன செய்தார், அடுத்த வீட்டுக்காரரு இதுல எனக்கு பாதை இருக்கு, நான் நடந்து போவான். அப்போ ஏ என்ன செய்வாரு, கோர்ட்டுக்கு போவாரு, பிக்கு அகைன்ஸ்டா கேஸ் கொடுப்பாரு. கோர்ட் என்ன செய்யணும், கோர்ட் டெக்ளேர் பண்ணுவாங்க, இது ஏயோட அப்சல்யூட் ரைட் உள்ள ப்ராப்பர்ட்டி, நீ பிக்கு நடபாதை இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அல்லது பி என்ன செய்வாரு, பிக்கு ஏதாவது டாக்குமெண்டரி எவிடன்ஸோ ப்ரூஃபோ இருந்ததுன்னா அவர் கொண்டு வந்து எனக்கு நடக்கிறதுக்கு பாதைக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுவார். இந்த மாதிரி பொசிஷன்ல ஏ போய் கோர்ட்ல கொடுக்காரு, இது என்னோட அப்சல்யூட் ரைட்டு, இதுல நடபாதை இல்ல அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி ஏ ஒரு ப்ராப்பர்ட்டியை கையில் வச்சிருக்காரு. திடீர்னு பி வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நான் இன்னொருத்தட்ட இருந்து எழுதி வாங்கியிருக்கேன், இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்காரு. பி கையில ஒரு ஃபோர்ஜ்டு டாக்குமெண்டோ ஏதோ ஒன்ன கையில வச்சுக்கிட்டு பி வந்து இவர்கிட்ட வந்து எனக்கு பொசிஷன் விட்டுதான், இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப என்ன செய்யணும், ஏ போய் பிக்கு அகைன்ஸ்டா கோர்ட்ல கேஸ் கொடுப்பாரு. கோர்ட் என்ன செய்வாங்க, இது ஏயோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஆர்டர் கொடுக்காங்க. என்ன விஷயம்னு சொன்னா, இந்த டிகிரி இந்த பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். ஏக்கும் பிக்கும் கேஸ் நடந்ததுன்னா இது பியை மட்டும்தான் கட்டுப்படுத்தும், எல்லாரையும் கட்டுப்படுத்தாது. அதைத்தான் செக்ஷன் 35 சொல்லுவாங்க. எஃபெக்ட் ஆஃப் டெக்ளரேஷன். A declaration made under this chapter is binding only on the parties to the suit. எல்லாத்தையும் கொண்டு போய் இது எனக்கு கோர்ட் சொல்லிட்டாங்க, இதான் ஏன் இடம்னு சொல்ல முடியாது. அப்படி இவரோட வழி நடைபாதை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னவருக்கு அகைன்ஸ்டா எடுத்தான்னா அவருக்கு அகைன்ஸ்டா தான் போகும். வேற ஒரு ஆள் வந்து என்ன சொல்லலாம், எனக்கு இதுல நடந்து போறதுக்கு பாதை இருக்குன்னு சொல்லுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் யாருக்கு இருக்காங்க, கோர்ட்ல பார்ட்டியா இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் இருக்கலாம். அடுத்தது சாப்டர் 7 இன்ஜங்ஷன்ஸ். இன்ஜங்ஷன்ஸ்னா ஒரு தடை, நீ இதை செய்யாத, இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு. பிரிவென்டிவ் ரிலீஃப் ஹவு கிராண்டட்.
செக்ஷன் 36. Preventive relief is granted at the discretion of the court by injunction, temporary or perpetual. இன்ஜங்ஷன்னா நம்ம சாதாரண பேச மாதிரி தடை உத்தரவு, இதை நீ செய்யாத. அது ரெண்டு விதம், ஒன்னு டெம்பரரி, ஒன்னு பெர்பெச்சுவல். டெம்பரரின்னா ஃபார் த டைம் பீயிங் ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, சரியான முடிவு பின்னால் எடுப்பாங்க, அதுக்கு முன்னால இந்த ஒரு இது. உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒரு விஷயத்தை செய்தார், இவன் அந்த பழைய உதாரணமே எடுத்துக்கலாம். இவர் அப்சல்யூட் ரைட்டு, அடுத்தவர் எனக்கு நடைபாதை இருக்கு அப்படின்னு சொல்லுதாரு. இப்ப நடைபாதை இருக்குங்கிறது எனக்கு நியூசன்ஸா இருக்கு, இது என்னோட ப்ராப்பர்ட்டி, எனக்கு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கொடுத்தாருன்னா கோர்ட்ல என்ன செய்வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அடுத்தவன நீ அதை நடைபாதையை உபயோகிக்காத அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது டெம்பரரி பீரியட், இந்த கேஸ் முடிந்த வரைக்கும் நீ அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது. கேஸ் எல்லாம் முடிஞ்சு டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்த பிறகு அவருக்கு நடைபாதை ரைட் இருக்குன்னு சொன்னா இந்த இன்ஜெக்ஷனை திருப்பி எடுத்துட்டு நீ நடந்து போப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல நடைபாதை ரைட் இல்லைன்னா அது பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன், டெம்பரரி இல்ல, அது பெர்மனன்ட், என்னைக்குமே நீ இது வழியா நீ நடந்து போக கூடாது அப்படின்னு சொல்லுது. இதுதான் டெம்பரரி அண்ட் பெர்பச்சுவல். டெம்பரரி இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் அஸ் டு கண்டினியூ அன்டில் எ ஸ்பெசிபிக் டைம் ஆர் அன்டில் ஃபர்தர் ஆர்டர் ஆஃப் அ கோர்ட். முழு கேஸ் முடிந்ததுக்கு முன்னால ஒரு டெம்பரரியா ஒரு ஆர்டர் கொடுக்காங்க, இப்போதைக்கு இந்த நிலையிலே இருங்க, இதுக்கு தாண்டாதீங்கன்னு ஒரு உத்தரவு கொடுக்குது. இது டெம்பரரி. பெர்பச்சுவல் இன்ஜெக்ஷன் என்னன்னு சொன்னா கேஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ரெண்டு சைடையும் கேட்டு கோர்ட்டா ஒரு தீர்மானத்துக்கு ஒரு முடிவு பண்ணி இதுதான் இவனுக்கு இதுல உரிமை இருக்கு, இதுல உரிமை இல்லைன்னு சொல்லும் போது அப்ப கொடுக்கக்கூடியது ஆர்டர் பெர்பச்சுவல் இன்ஜெக்ஷன்ஸ். டெம்பரரி அப்படின்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு, 3 மாசத்துக்கு, அல்ல அடுத்த கேஸ் ஹியரிங் வரைக்கும், அல்லது இந்த கேஸோட ஃபைனல் டெசிஷன் வார வரைக்கும் கொடுக்கக்கூடியது டெம்பரரி. பெர்பச்சுவல்னா எல்லாத்தையும் கேட்டு முடிச்சு கடைசியா கொடுக்குது. பெர்பச்சுவல் இன்ஜெக்ஷனை எப்ப கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு செக்ஷன் 38. Subject to the provisions contained or referred by this chapter, perpetual section granted to prevent the breach of an obligation existing in favor whether express or implied. ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு, அந்த ஆப்ளிகேஷனை செய்யாம விடுதாங்க அப்படின்னு சொன்னா இன்ஜெக்ஷன் பெர்பச்சுவல் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. உதாரணத்துக்கு A lets set a lands to B and B contracts not to dig sand or gravel thereout. A ஒரு இடத்தை விற்க Bக்கு விற்கும் போதே ஒரு கண்டிஷன் போட்டுட்டாரு, இந்த இடத்துல நீ மணலை அள்ளக்கூடாது, மண்ணை வெட்டக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு கான்ட்ராக்ட்ல இருக்கு கண்டிஷனா. ஆனா பி அதை செய்தார் அகைன்ஸ்ட் தி கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னா கோர்ட்ல போய் இன்ஜெக்ஷன் வாங்குவாங்க. பி ஷுட் நாட் டேக் அ சாண்ட் ஃப்ரம் த பிளேஸ், இங்க இருந்து அவர் மண்ணை வெட்டி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தடை உத்தரவு. அந்த தடை உத்தரவு எப்ப கொடுக்காங்க, டு பிரிவென்ட் தி பிரீச் ஆஃப் அன் ஆப்ளிகேஷன். அவருக்கு எழுதி வாங்கினவருக்கு கான்ட்ராக்ட்ல எழுதி கொடுத்திருக்காங்க மண்ணை எடுக்கக்கூடாதுன்னு, ஆனா அவர் மண்ணை எடுக்காரு, அது பிரீச் ஆஃப் ஆப்ளிகேஷன். அப்படி ஒரு பிரீச் ஆஃப் ஆப்ளிகேஷன் இருந்தா பெர்பச்சுவல் இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு. அல்லது வேற ஒரு கேஸ், invades or threatens to invade the plaintiff's right or to enjoyment of property. இவனோட உரிமையில தலையிடுதாங்க அப்படின்னு சொன்னா பெர்பச்சுவல் இன்ஜெக்ஷன் கொடுக்காங்க. அல்லது இவனோட ப்ராப்பர்ட்டியில தலையிடுதாங்கன்னாலும் கொடுப்பாங்க. உதாரணம் சொல்ல போனா ஒரு இடம், அதுல ஒருத்தர் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, ஒரு விடோ இருக்காங்க, ப்ராப்பர்ட்டி அவங்க கையில இருக்கு, பையனுக்கு வரணும். ஆனா அந்த விடோ என்ன செய்தாங்க, அந்த இருக்க கட்டடங்கள்லாம் இடிக்காம டெஸ்ட்ராய் பண்ணுதாங்க, அதாவது சொத்த மதிப்பை குறைக்காங்க. அப்ப என்ன செய்யலாம், பையன் போய் இந்த அம்மா இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கோர்ட்ல போய் வாங்கலாம். இது எப்பன்னா வேர் த டிஃபெண்டன்ட் இஸ் ட்ரஸ்டி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஃபார் த பிளைன்டிஃப். நம்ம பார்த்த கேஸ்ல
ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இருந்தது, அவர் செய்யலன்னு சொன்னா இன்ஜெக்ஷன் கொடுத்து இந்த கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்ததுல invades or threatens to invade the plaintiff's right or enjoyment of property. இவனோட ப்ராப்பர்ட்டி என்ஜாய்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா வராங்க அப்படின்னா, அப்பா சொத்தை விட்டுட்டு போனாரு, அம்மா கையில இருக்கு, பையனுக்கு அம்மாவுக்கு பின்னால வரணும். ஆனா அம்மா என்ன செய்யறாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்ட்ராய் பண்ணுதாங்கன்னா பையன் இன்ஜெக்ஷன் வாங்கலாம், எங்க அம்மாவை இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அல்லது ஒரு ட்ரஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸை மேனேஜ் பண்ணவங்க மிஸ்மேனேஜ் பண்ணுவாங்க, அப்போ பெனிஃபிஷியரி போய் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்குவார், இன்ஜெக்ஷன் வாங்குவார். இவங்க ட்ரஸ்டியோட ஆக்டிவிட்டிஸ் சரியில்லை, அவங்க செய்ததுக்கு நீங்க தடை உத்தரவு கொடுங்க, இந்த ஆக்டிவிட்டிஸை செய்யக்கூடாது அப்படின்னு. இவன் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்கிறதுக்கு போறாங்க, இல்ல ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டில இருக்க வர இன்கம் எல்லாம் கணக்குல வைக்கல, இது அகைன்ஸ்ட் தி ட்ரஸ்ட் ரூல்ஸ், அதனால இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லலாம். அப்போ ஒரு ஆளோட invade the plaintiff right to or enjoyment of property, ப்ராப்பர்ட்டி என்ஜாய்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா வருமான அங்க ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கலாம். அடுத்தது no standard for ascertaining actual damage are likely to be caused by invasion. அதாவது பக்கத்துல ஒரு யூனிட் இருக்கு, வீடு சுத்தி வர இருக்கு, நடுவில் ஒரு ஃபேக்டரி வச்சு நிறைய நியூசன்ஸ், அது புகை வருது, இல்லாட்டா நல்ல ஸ்மெல் இல்லாம ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு ஃபேக்டரியில இருந்து, வீட்டுல யாரும் இருக்க முடியல, சுவாசிக்க முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ஒரு பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன், இனிமே நீங்க இதுல இவ்வளவு யூனிட்டை நடத்தக்கூடாது, அல்லது இவ்வளவு புகை விடக்கூடாது, அல்லது இந்த ஸ்மெல்லை கட்டுப்படுத்தணும், நாய்ஸை கட்டுப்படுத்தணும், அந்த மாதிரியா சொல்லலாம். Where no standard for ascertaining the actual damage caused are likely to be caused by invasion. என்ன டேமேஜ்னே சொல்ல முடியாது, அப்படி இந்த புகை வருது, என்ன டேமேஜ்னே சொல்ல முடியாது, அந்த நேரத்தில் கொடுப்பாங்க. அடுத்தது invasion is such that compensation in money could not be afforded to adequate fund. ஒரு டாக்டர் இருந்தாரு, டாக்டர் பேஷண்ட்டுக்கு எய்ட்ஸ் நோய் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு டாக்டருக்கு. அப்போ டாக்டர் என்ன சொல்லுதாரு, நான் அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து நான் பத்திரிகைக்காரனுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுதாரு. இவனோட மான மரியாதை எல்லாம் போயிடும், இதுக்கு மானிட்டரி மெஷர்மெண்ட் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன செய்வாங்க, பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன், நீ இந்த டாக்டர் இதை பத்தி வெளியே யார்கிட்டையும் பேசக்கூடாது, இந்த ரிப்போர்ட்டை எங்கேயும் வெளியே கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன் பார்க்கும். பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன்னா கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இருந்தா பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன், அதுக்கு அகைன்ஸ்டா போறாங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியோட ரைட்டுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது போனாங்கன்னா பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அல்லது ஒரு டேமேஜஸ், அளவிட முடியாத டேமேஜ், அல்லது ஒருத்தனுடைய அளவிட முடியாத டேமேஜும் cost likely to be caused, defendant is a trustee, injunction is necessary to prevent multiplicity of judicial proceedings. இப்ப 4-5 கேஸ் நடக்க மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் பார்க்க வேண்டாம், ஒரே இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு ஒரே கேஸா எடுத்திருப்பாங்க. where the injunction is necessary to prevent multiplicity of judicial proceedings. இனி பாக்கி உள்ளதை அடுத்த செஷன்ல பார்க்கலாம்.